தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். விண்ணக தந்தாய், கல்வாரியை நோக்கி பயணம் செய்த உம் திருமகனுடன் நான் இப்பயணத்தை தொடங்குகிறேன். என் மீது உமக்குள்ள அன்பையும் அக்கறையையும் நான் காணச் செய்வீராக. சிலுவை தனை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. முதல் நிலை, இயேசு சாவுக்கு தீர்விடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, நான் அடிக்கடி பிறரை தீர்ப்பிடுகிறேன். அவர்களை உணர்ந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் தவறிவிடுகிறேன். நான் மக்களை உமது கண்ணோட்டத்தில் பார்க்கவும் பிளாத்துவின் கண்கள் மூலமாய் காணாதிருக்கவும் அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, நீர் உலகை மீட்க உம் சிலுவையை அணைத்துக் கொண்டீர். என் வாழ்வில் ஊடுருவும் துன்பங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், வலிகள் ஆகிய சிலுவைகளை நான் அணைத்துக் கொள்ள எனக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மை பின்தொடர எத்தனை தடவைகள் கீழே விழுகிறேன். என்னை தூக்கி நிறுத்த நீர் எப்போதுமே அங்கே இருக்கிறீர். நான் உமது அன்பு கரங்களில் எப்போதுமே என் நம்பிக்கையை வைக்க எனக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, உம் அன்னை உம்மேல் கொண்டுள்ள அன்பானது அவரது வேதனையை முந்திக்கொண்டு மேல் நோக்கி உள்ளது. நீர் அநேக முறை அடிக்கடி பிறரில் என்னிடம் வருகின்றேன். அவர்களின் அன்பு எனக்கு புது வாழ்வை அளிக்கின்றது. நீர் மற்றவர்கள் மூலம் எத்தனை முறை என் வாழ்வில் அன்பு செய்கின்றீர் என்று காண அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, பல சமயங்களில் நான் மற்றவர்களின் தேவைகளுக்கு பாராமுகமாய் இருக்கிறேன். என்னை அன்பு செய்யும் மக்களையும் உதாசீனப்படுத்தி விடுகிறேன். பிறரை நேசிக்கவும் உண்மையாகவே உறுதியுடன் உம்மை
என் வாழ்வில் கண்டுகொள்ளவும் எனக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, சில நேரங்களில் நான் பிறருக்கு உதவிட அஞ்சுகிறேன். நான் செயற்பட வேண்டிய நேரத்தில் ஒன்றும் செய்வதில்லை. நீர் எனக்கு ஆழ்ந்த தைரியம் கொண்ட விசுவாசத்தை அளித்தருளும். நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நம்பிக்கை கொள்ள எனக்கு உதவியருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, சில சமயம் தோல்வியும் ஏமாற்றமும் என்னை துயரத்தின் உச்சக்கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. நானோ உம்மிடமிருந்தும் மற்றோரிடமிருந்தும் விலகி என் சுயமரியாதை, தன்னலம், பரிதாபம் ஆகியவற்றின் மத்தியில் மறைந்து கொள்கிறேன். நீர் எனக்கு தேவையுள்ள நம்பிக்கையை அளித்து மறுபடியும் துவங்குவதற்கு எப்போதுமே பயப்படாமல் இருக்க அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, மற்றோருக்காக நீர் காட்டும் கருணை என் உள்ளத்தை ஆட்கொள்கிறது. நான் உம்மை பற்றி நினைக்கும்போது நீர் என் அன்பு காட்டும் விதத்தையும் நான் தாழ்ந்த மற்றும் தன்னடம் நிறைந்த உள்ளம் கொண்டவன் என்பதையும் கருத வைக்கிறது. நீர் தந்த அன்பை நான் முழுமையாக அளிக்கவும், அதனால் நீர் உம் அன்பினால் என்னை நிரப்பவும் உதவியருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, குறைந்து கொண்டு வரும் உம் பலமானது எவ்வளவு இயலாதவன் நான் என என்னை உணரச் செய்கிறது. நீரின்றி என்னால் எதுவும் செய்ய இயலாது. நீர் எனக்கு எத்துணை தேவை என்றுணர நான் உமது பலத்தில் நிற்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, நீர் இவ்வளவு கொடுமையாக அவமதிக்கப்பட்டதைக் கண்டு நான் எவ்வளவு தூரம் என் செயல்கள், என் உடைமைகள், என் வழி ஆகியவற்றை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன்.
என உணர்கிறேன். என் வாழ்வில் நான் உமக்கு அருகில் நெருக்கமாய் வளரவும் மற்றோருடன் இணையவும் தடைகளாய் உள்ள இப்பற்றுதலை விட்டுவிட எனக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, நீர் சிலுவையில் அறையப்பட்டுள்ளதை நான் பார்க்கும்போது என் மேல் நீர் கொண்டுள்ள மிகப்பெரிய அன்பை குறித்து நான் எப்போதுமே மகிழ்கிறேன். என் மீது நீர் வைத்துள்ள உமது அன்பின் மிகப்பெரிய அடையாளமாக சிலுவையை நான் காண்பதற்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, உமது நொடிந்த உடைந்த உயிரற்ற உடல் என்னை மிக ஆழ்ந்த விசுவாசத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. நீர் மரணத்தையே தேர்ந்து கொண்டீர். நான் சிலுவைகளில் உம்மை அன்பு செய்ய எனக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, உன் உடல் சிலுவை நின்று எடுக்கப்பட்டதை பார்க்கும்போது நான் என் உயிரை விடுவதற்கு எவ்வளவு அச்சம் கொள்கிறேன் என்பதை நினைவு கூறுகிறேன். நான் சிறப்பின்றி உபயோகமின்றி இருப்பதை நினைக்கும்போது அச்சம் என்னை ஆட்கொள்கிறது. என் வாழ்வை உன் கையில் ஒப்பு கொடுக்க எனக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரே இயேசுவே, மிகப்பெரிய இந்த கல்லால் உம் கல்லறையை மூடி முத்திரையை பதிப்பதை காணும்போது நான் தன்னந்தனியாக யாரும் இல்லாமல் விடப்பட்டதாக உணர்கிறேன். நீர் சில சமயங்களில் என்னை விட்டகன்று தூரம் சென்று விட்டதாகவோ அல்லது என் வாழ்வில் உமது பிரசன்னம் இல்லை என்றோ தோன்றுகின்ற போதும் நீர் என்னில் நெருக்கமாக உள்ளீர் என்றும் உம் பிரசன்னம் என்னில் உள்ளது என்றும் நம்ப அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். சிலுவை தனை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம்